கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் அப்போஸ்தலர் எழுதின நடபடிகள் 9 அதிகாரம் 6 அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவர் மேலும் தனிப்பட்ட சித்தங்களை வைத்திருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த பவுல் அப்போஸ்தலர் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு தேவனுடைய பிள்ளைகளாகிய பரிசுத்தவான்களை துன்பப்படுத்தவும் கொலை செய்வதும் இருக்கிற அந்த நாட்களில் ஒரு நாள் தேவன் அவருக்கு தரிசனமாகி, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது கடினமா என்று தேவன் பிரத்யட்சமாய் தரிசனமானதை பார்க்கிறோம். அப்பொழுது இந்த சவுல் என்ற பவுல் அங்கே நடுங்கி திகைத்து, தேவனுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்த போன இந்த பவுல் அங்கே தரிசனத்தை பார்த்தவுடனே நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். அப்பொழுதுதான் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள தேவனிடத்தில் கேட்கிறதை பார்க்கிறோம். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அப்பொழுது அங்கே பட்டணத்துக்குள்ளே போயிருந்தார். அப்பொழுது ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். அனனியா என்ற ஒரு பேருள்ள மனுஷன் வந்து தன் கண்களிலே கையை வைத்து சுகமடைகிறதை தரிசனமாக பார்க்கிறார். தேவன் அங்கே தரிசனமாகி அந்த ஒளியை பார்த்தவுடனே பவுலுக்கு கண்கள் தெரியாமல் 3 நாள் பார்வை இல்லாமலும் சாப்பிடாமலும் குடியாமலும் இருந்தார் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சமயத்தில் தான் இந்த அனனியா வந்து கண்களிலே கைகளை வைத்து சுகமாகிறதை தரிசனமாக பார்க்கிறார். இதை தேவன் இந்த அனனியாவுக்கு சொல்லி இந்த பவுல் இருந்த வீட்டிற்கு வர சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது இந்த பவுல் அனனியா சொல்லுகிறார், இந்த மனுஷன் பரிசுத்தவான்களை எல்லாம் கொன்று துன்பப்படுத்தி கொண்டிருக்கிற மனுஷன் அல்லவா என்று. அப்பொழுது தேவன் அங்கே சொல்லுகிறார் 15 அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான் என்று பரிசுத்த பவுல் அப்போஸ்தலனை பற்றின தேவனுடைய சித்தத்தை அங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். மட்டுமல்ல, அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படியே பரிசுத்த பவுல் அப்போஸ்தலர் பிந்தின நாட்களிலே தேவனுக்கென்று அநேக காரியங்களை செய்தார் என்று பார்க்கிறோம். முதலாவதாக பிரஜாதிகளின் மத்தியிலே ஊழியத்தை கொண்டு சென்றவர் பரிசுத்த பவுல் அப்போஸ்தலர். அப்படியே ராஜாக்களின் மத்தியிலும் ஊழியம் செய்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் அநேக பாடுகளையும் சகித்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பிறந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவன் எதற்காக இந்த பூமியில நம்மை பிறக்க பண்ணினார், எதற்காக இந்த இடத்துல வைத்திருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொண்டு அதன்படி நாம் செய்கிறவர்களாக இருக்கும் பொழுது தேவ திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற முடியும். நம்மை உண்டாக்கினவருக்கு நாம் மகிழ்ச்சியை கொடுக்க முடியும். உதாரணமாக, நம் வீட்டு முன் ஒரு ரோஜா செடியை வைத்தால் அது ரோஜா பூ தரும், மனம் தரும், அழகு தரும் என்றெல்லாம் நினைத்து வைக்கிறோம். ஆனால் அந்த செடி அந்த விதமான பூ தராவிட்டால் நமக்கு எவ்வளவு வருத்தமாக இருக்கும். அதே போன்றுதான் நம்மை படைத்த தேவன் ஒரு நோக்கத்திற்காக அனுப்பி இருக்கிறார் நம்மை. அதை நாம் அறிந்து செயல்படும் பொழுது நிச்சயமாகவே நம்மை உண்டாக்கின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் மகிழ்ச்சி அளிக்கிறவர்களாயிருப்போம். பரலோக ராஜ்யத்திலே நாம் பிரவேசிக்கிறதற்கு கூட தேவனுடைய சித்தத்தை நாம் முழுவதுமாக நிறைவேற்ற வேண்டியவர்களாயிருக்கிறோம். ஆகவே தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்விலே மிக முக்கியமானது. அதை அடையாளம் கண்டு நாம் அதை நிறைவேற்றுகிறவர்களாயிருப்போம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையாய் நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே,
ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. தேவன் எங்களுக்கு சொன்னது போல எங்களுடைய வாழ்விலும் தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நாங்கள் கண்டு அதை நிறைவேற்ற வேண்டிய கிருபை ஞான இரக்கங்களை கட்டளையிடுவீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.